புளிச்சக்கீரை இப்படி கூட பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கே இப்போ தாங்க தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கு ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம புளிச்சக்கீரையை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கனாவே சூப்பராக வந்துடுது. தண்ணியே சேர்த்த தேவையில்லை, நம்ம கழுவுனதே போதும். ஜீரகம், கடுகு அரை ஸ்பூனு, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். இதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு வரமிளகா போட்டுட்டு அது கூடவே வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு தக்காளி போட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கும். அது கூடவே இந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளிச்சக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது நாட்டு புளிச்சக்கீரை. ஸோ ரொம்ப ஹெல்தி. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூட குறைச்சல் இருந்தாலும் ஓகே தான். ஆனால் வெங்காயம் நிறையா இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது இதை நல்லா கடைஞ்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான புளிச்சக்கீரை ரெடி ஆகிடுச்சு.